10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. பாவம் எங்க அண்ணன் என்னதான் பண்ணுவாரு கேட்கிற டிவிகே நிர்வாகி உங்களை தான் கேக்குறாங்க. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அறிக்கை வெளியிட்டார். 10 லட்சம் கோடி நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்க சிஎம் சார் மேனிஃபெஸ்டோ எப்ப வெளியிட்டாரு? 2500 கொடுக்குறேன்னு ஏன் சொன்னாரு? இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்கு தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் வெளியிட்டாரு? 2500 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன், அதுக்கப்புறம் வயல படத்திற்கு 4000 தரேன், தாய்மாமன் இதெல்லாம் ஏன் வெளியிட்டாரு? உண்மையை பேசி, அதாவது நான் கடன் வாங்க மாட்டேன், இலவசம் எதுவும் கொடுக்க மாட்டேன், என் நேர்மையான ஆட்சியில தமிழ்நாட்டை முன்னேற்றுவேன், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்கிற தைரியம் உங்க அண்ணனுக்கு இல்லையா? ஏன் இவ்வளவு ஸ்கேம் பண்ணிட்டு ஆட்சி பிடிக்கும் அண்ணன்? தங்கம் தென்னரசு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டாரு. இதை மீறி எங்க அண்ணன் என்ன நம்பிக்கையில வாக்குறுதி கொடுத்தாரு, ஸ்கேம் பண்ண கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த ஆட்சியில உங்க விகு தாத்தா தெரிஞ்சுதான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப விகு தாத்தா என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த ஆட்சியில நான் எந்த கடனும் வாங்க மாட்டேன், ஆல்ரெடி தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதை அடைக்கணும், நான் தான் ஆட்சியில் இருக்கேன், அதனால அடைக்கணும், நானே மக்களே எந்த ஃப்ரீயும் கிடையாது, என்ன நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காம 1000 ரூபாய் மகளிர் உதவி தொகையை 2000 ரூபாயா மாத்திரேன், இது மாற்றுத்திறனாளிகளுக்கு 1200 ரூபாய் இருக்கிறது 2000 ரூபாயா மாத்திரேன், முதியோர் பென்ஷன் 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாயா மாத்திரேன், அப்புறம் வீடு வீடுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தரேன் அப்படின்ற ஸ்கேம் எல்லாம் ஏமா பண்ணாங்க? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு கடன்ல இருக்குதுன்னு சொல்லி. ஆட்சிக்கே வராது எங்க அண்ணன் கேள்வி கேட்கிற நீங்க, ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு கடன் இருக்கு, நம்ம கடன் அடைக்கணும்னு. எதுக்காக? அதுதான் உண்மையான ஸ்கேம். ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டோம், அடுத்த 5 வருஷம் கிடைச்சதுன்னா 20 லட்சம் கோடியா கடன் ஆக்கிட்டு செம்மையா செட்டில் ஆயிருவோம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் அதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னு வச்சுக்குவேன். இப்ப எங்க அண்ணன் சொன்ன விஷயத்துக்கு வரேன். எங்க அண்ணனுக்கு கடன் இருக்கிறதெல்லாம் தெரியும், அதையெல்லாம் அடைச்சு இப்ப சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபாய் கடன் 20 லட்சம் கோடி ஆக்காம கம்மி பண்ணி நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லதும் செய்யணும் அப்படின்றதுக்காக எங்க அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மெயினா லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அவரை நம்பி ஓட்டு போட்ட எங்களுக்கு இருக்கு. ஏதோ போன் கிடைச்சதுன்னு பேசக்கூடாதுமா.